வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் முதல் முறையாக முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் தபால் வாக்கு செலுத்துவது சென்னையில் தொடங்கியது. இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை தபால் வாக்குகளை பெறும் பணிகளில் சிறப்பு குழுக்கள் ஈடுபடும். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ காணொலி காட்சி வாயிலாக இன்று அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் டிடிவி தினகரன் இன்று பிரச்சாரம். அமமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார். இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை அதிரடியாக 53,000-ஐ தாண்டியது. நாடு முழுவதும் நோய் தடுப்பு பணிகள் தீவிரம். சீரம் நிறுவனத்தின் ஆஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசி ஏற்றுமதியை நிறுத்தியது மத்திய அரசு. உள்நாட்டு கொரோனா தடுப்பூசி தேவைகளை கருத்தில் கொண்டு திடீர் முடிவு. தஞ்சை ஒரத்தநாடு கால்நடை கல்லூரியில் மேலும் 20 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. பள்ளி, கல்லூரிகளில் கொரோனா தொற்று பரவி வருவதால் மாணவர்கள், பெற்றோர்கள் அச்சம். தீப்பெட்டி ஆலை உரிமையாளர்களின் வேலை நிறுத்தம் 4வது நாளாக இன்றும் நீடிப்பு. கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 40,000 தொழிலாளர்கள் வேலை இழப்பு. பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி திருவாரூர், மயிலை உள்ளிட்ட பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நடைபெற்ற திருத்தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் ஆடை குறித்து பாஜக தலைவரின் சர்ச்சை பேச்சு. திரிணாமுல் காங்கிரஸ் கடும் கண்டனம். பிரேசிலில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3 லட்சத்தை தாண்டியது. நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பின் தாக்கம் குறையாததால் மக்கள் பீதி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்திலேயே முதல் முறையாக சென்னையில் 80 வயதிற்கு மேற்பட்ட முதியோர், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோரின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று தபால் வாக்கு சேகரிக்கும் பணி இன்று தொடங்கியது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் மே மாதம் 2ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்நிலையில் 80 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வீடுகளுக்கே சென்று தபால் வாக்கு பெறும் பணி சென்னையில் இன்று தொடங்கியது. சென்னையில் 7,300 பேர் தபால் வாக்கு செலுத்த தகுதி பெற்றுள்ளதாகவும், அவர்களின் வாக்குகளை சேகரிக்க 70 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், ஒவ்வொரு குழுவினரின் நாள்தோறும் 15 வீடுகளுக்கு சென்று வாக்கு சேகரிப்பார்கள் என்றும், வரும் 31ஆம் தேதி வரை 7 நாட்கள் இந்த பணி நடைபெறும் என்றும் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு பிரகாஷ் தெரிவித்தார். தபால் ஓட்டு போடும் வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்பது தெரியாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார்.
தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான பணிகளில் தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். காணொலி காட்சி மூலம் இன்று மாலை 5 மணிக்கு அவர் இந்த ஆலோசனையை நடத்தவுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக ஆதரவு திரட்டவுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 6ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு ஆதரவு திரட்டி வருகிறார். செல்லும் இடமெல்லாம் அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்று மாலை 4 மணிக்கு சூளகிரி பைபாஸ் ரோடு பகுதியில் திரு டிடிவி தினகரன் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அங்கு ஊசூர், தளி, வேப்பனஹள்ளி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் திரு டிடிவி தினகரன் ஆதரவு திரட்டுகிறார். அதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி, பர்கூர், ஊத்தங்கரை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் ஆதரித்து கிருஷ்ணகிரி ஆவின் சர்க்கிள் பகுதியில் திரு டிடிவி தினகரன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பின்னர் தருமபுரி வள்ளுவர் திடலில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி, தருமபுரி, அரூர், பென்னாகரம், பாலக்கோடு ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் திரு டிடிவி தினகரன் ஆதரவு திரட்டுகிறார். இதனைத் தொடர்ந்து தாதகாப்பட்டி மெயின் ரோடு பகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் சேலம் மேற்கு, ஓமலூர், வீரபாண்டி, கெங்கவள்ளி, எடப்பாடி, ஏற்காடு, ஆத்தூர், சேலம் தெற்கு, சேலம் வடக்கு, மேட்டூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் திரு டிடிவி தினகரன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை அதிரடியாக 53,000-ஐ தாண்டியுள்ளது. நேற்று மட்டும் 251 பேர் கொரோனாவிற்கு பலியாகியுள்ளனர். நாடு முழுவதும் குறைந்து வந்த கொரோனா பரவல் கடந்த 2 மாதங்களாகவே மீண்டும் உயர்ந்து வருகிறது. பல்வேறு மாநிலங்களில் பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் பகுதி நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் ஒரே நாளில் 53,476 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,17,87,534 உயர்ந்துள்ளது. உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 251 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 1,60,692 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்தியா முழுவதும் இதுவரை 23,75,03,882 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் 10,65,021 பேருக்கு சோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கூறியுள்ளது. கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக வெளியான தகவலை மத்திய அரசு மறுத்துள்ள நிலையில் சீரம் நிறுவனம் தயாரித்து வரும் ஆஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசியின் ஏற்றுமதி நிறுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று மீண்டும் வேகமாக பரவி வரும் நிலையில் வரும் 1ஆம் தேதி முதல் 45 வயதிற்கு மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட உள்ளது. மாநிலங்கள் நேரடியாக கொரோனா தடுப்பூசியை வாங்க அனுமதி வழங்கப்படாத நிலையில் கேரளா, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள் மத்திய அரசிடம் கூடுதல் தடுப்பூசிகளை கேட்டு வலியுறுத்தி வருகின்றன. கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக வெளியான தகவலை மத்திய அரசு மறுத்த நிலையில் தற்போது சீரம் நிறுவனம் தயாரித்து வரும் ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசி ஏற்றுமதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் பொருளாதாரத்தில் நலிந்துள்ள 64 நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றின் தீவிரம் குறைந்து நிலைமை சீரடையும் வரை தடுப்பூசி ஏற்றுமதி நிறுத்தப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழகம், புதுச்சேரியைச் சேர்ந்த 40 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் ஒரே நாளில் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய எல்லைப் பகுதியில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அத்துமீறி கைது செய்வதும், மீன்பிடி வலைகள் உள்ளிட்டவற்றை சேதப்படுத்தி வருவதும் வாடிக்கையாக நிகழ்ந்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக நேற்று ராமேஸ்வரத்தில் இருந்து 800க்கும் மேற்பட்ட விசைப்படகில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அவர்கள் தனுஷ்கோடிக்கும் நெடுந்தீவுக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 2 படகுகளையும் அதில் இருந்த 19 மீனவர்களையும் கைது செய்தனர். அவர்களை தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று அங்கு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல் நேற்று காலை புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 16 மீனவர்களை சிறைப்பிடித்து படகுகளையும் பறிமுதல் செய்தனர். அதேபோல் திருக்கோணமலை கடற்படை முகாமில் ஒரு படகு மீனவர்கள் என மொத்தமாக தமிழகத்தைச் சேர்ந்த 40 மீனவர்களையும் 5 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்தனர். ஒரே நாளில் 40 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் தமிழக மீனவர்களுக்கிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களும் தங்கள் தொகுதிகளில் வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டி வருகின்றனர். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அம்பத்தூர் தொகுதிக் கழக வேட்பாளர் திரு எஸ் வேதாச்சலம் தொகுதிக்குட்பட்ட கள்ளிக்குப்பம், பானுநகர், புதூர், ராஜீவ்காந்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாகவும் கடைகளுக்கும் சென்று தெரிவித்து வாக்கு சேகரித்தனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் வக்கீல் சம்பத் என்ற எஸ்.ஏ. முத்துக்குமரன் பெரியார் நகர், மேற்கு பகுதிக்குட்பட்ட சிதம்பரம் காலனி, ராஜாக்காடு, 80 அடி சாலை உள்ளிட்ட பல பகுதிகளில் குக்கர் சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து வீடு வீடாக பிரச்சாரம் மேற்கொண்டனர். மதுரை வடக்கு தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு மா ஜெயபால் தொகுதிக்குட்பட்ட செல்லூர், ஐயனார் கோவில் தெரு, கட்டபொம்மன் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செல்லும் இடமெல்லாம் பெண்கள் ஆரத்தி எடுத்து வேட்பாளருக்கு வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், தேமுதிக, எஸ்டிபிஐ உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் திரு சீமான் சிக்கந்தர் பாஷா ஆண்டாள்புரத்தில் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அமமுக, தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்களும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு பொன் பாலு தொகுதிக்குட்பட்ட சீர்காழி மேற்கு ஒன்றிய பகுதிகளில் கதிராமங்கலம், புங்கனூர், ஆதமங்கலம், திருமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் திரு கோமல் அன்பரசன் தொகுதிக்குட்பட்ட கடலங்குடி, சித்தமல்லி, ஆத்தூர், கேசிங்கன் உள்ளிட்ட பகுதிகளில் வாகனத்தில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். அவர் செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து ஆரத்தி எடுத்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை தொகுதிக் கழக வேட்பாளர் திருமதி நிரோஷா வெங்கடேஷ் செம்பாரப்பட்டியில் கடக இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டார். தொடர்ந்து திருமணத்திற்கு வந்தவர்களிடம் குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கரூர் மாவட்ட அரவக்குறிச்சி கழக வேட்பாளர் திரு PSN தங்கவேல் இஸ்லாமியர் பகுதிகளான பள்ளப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட ஷாநகர், GH கார்னர், பேருந்து நிலையம், ராஜாபேட்டை தெரு, பட்டாணி தெரு, உருஸ் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சட்டமன்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் திருமதி அம்மு ஆண்ட்ரோ கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் நாகர்கோவில் பார்வதிபுரம் அருள்மிகு கற்பக விநாயகர் கோவில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு கோவிலின் முன்பிருந்து வாகன பிரச்சாரத்தை தொடங்கினார். திமுகவும் அதிமுகவும் நம்ப முடியாத வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றுவதாக தேமுதிகவின் திரு விஜய் பிரபாகர் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து
தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்தின் மகன் திரு விஜயபிரபாகர் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், தேர்தல் அறிக்கையில் திமுக 1000 ரூபாய் அறிவித்தவுடன் அதிமுக 1500 என அறிவித்து பொதுமக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். கொரோனா காலகட்டத்தில் பணம் வழங்காமல் தேர்தல் வந்ததும் சாத்தியமற்ற வகையில் வாக்குறுதி கொடுப்பதாக அவர் விமர்சித்தார். மாற்றம் வேணும் தான். இன்னைக்கு அவங்க 1000 ரூபாய் அப்படின்னு ஒரு கட்சி சொன்னாங்கன்னா இன்னொரு கட்சி 1500 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. இதே கொரோனா காலத்துல ஒருத்தர் 5000 ரூபாய் கொடுக்கணும்னா இவர் தூக்கி 10,000 ரூபாய் மக்கள் கொடுக்க வேண்டியதானே. அப்போ மட்டும் உங்களுக்குள்ள போட்டிகள் வராது. ஆனா ஆட்சியை பிடிக்கினா மட்டும் உங்களுக்குள்ள 1000, 1500, 1500, 2000 போட்டிகள் வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இலவச போலி வாக்குகளை மக்கள் முன்னாடி வந்து சொல்லி ஆட்சியை பிடிக்கிறது ஒரே லட்சியம் தான் இந்த 2 திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிறது. தீப்பெட்டிக்கான மூலப்பொருட்கள் விலையேற்றம், டீசல் விலை உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்து கோவில்பட்டியில் 200க்கும் மேற்பட்ட தீப்பெட்டி ஆலைகள் 4வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக 40,000 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கடுகமலை, பசுவந்தனை, எட்டியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட சிறு குறு தீப்பெட்டி உற்பத்தி ஆலைகள் உள்ளன. இந்த தொழிற்சாலைகளில் சுமார் 40,000 தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் தீப்பெட்டி தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களின் விலையேற்றம், டீசல் விலை உயர்வால் லாரி வாடகை கட்டணம் உயர்வு, சுங்கச்சாவடி கட்டணம் போன்றவைகளால் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்து கடந்த 22ஆம் தேதி முதல் உற்பத்தியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக இதனை நம்பியுள்ள 40,000 தொழிலாளர்கள் வருவாய் இழந்து வாடி வருகின்றனர். கோவில்பட்டி நகர் முழுவதிலும் இன்றைக்கு வாழக்கூடிய மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுடைய பிரதான தொழிலாக தீப்பெட்டி தொழிலையே நம்பி வாழக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியவர்கள். ஆனால் தொழிற்சாலைகளில் இன்னைக்கு மூலப்பொருட்களுடைய விலை உயர்வினால் வேலை நிறுத்தம் ஏற்பட்டு இன்னைக்கு 15 நாட்களுக்கு மேலாக அந்த பெண்களுக்கு அந்த வேலை இழப்பு என்பது ஏற்பட்டிருக்குது. இதனால் தீப்பெட்டி தொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசு உடனடியாக இதில் தலையீடு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் பிரதான தொழிலாக தீப்பெட்டி தொழிலிலே நம்பியிருக்கின்றார்கள். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தீப்பெட்டிக்கான மூலப்பொருட்களுடைய விலையை ஏற்றியதினால் தொழிலாளிகள் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தொழில் நிறுவனம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய மாநில அரசாங்கங்கள் உடனடியாக தலையிட்டு தீப்பெட்டி தொழிலுடைய மூலப்பொருட்களை குறைக்க வேண்டும். தீப்பெட்டி தொழிலையும் அதை நம்பியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளிகளுடைய வாழ்க்கையையும் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்க விரும்புகின்றோம். இனிவரும் முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். காசநோய் தினத்தையொட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பெருநகர சென்னையின் பிரதான கட்டடமாகிய ரிப்பன் மாளிகை நீல நிற மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. காசநோய் தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அமைத்துள்ள ஒளி அமைப்பு காண்போரின் கண்களுக்கு விருந்தாக அமைகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் புதிய உச்சமாக ஒரே நாளில் 31,855 பேருக்கும், மும்பையில் மட்டும் 5,185 பேருக்கும் தொற்று ஏற்பட்டுள்ளது. இதேபோல் கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களிலும் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளது. கேரளாவில் மேலும் 2,456 பேருக்கும், கர்நாடகாவில் 2,298 பேருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. மரபணு மாறிய புதிய வகை வைரஸ் இந்தியாவில் 18 மாநிலங்களில் பரவி இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் இருந்து திரும்பிய பயணிகளிடம் சோதனை நடத்தியதில் இந்த புதிய வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டதாகவும் இது தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்திய விமானப்படையில் விமானிகள் பற்றாக்குறை இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற மக்களவையில் உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மத்திய பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் திரு ஸ்ரீபாத் நாயக், மொத்தம் உள்ள 4239 பணியிடங்களில் 3834 விமானிகள் பணிபுரிந்து வருவதாகவும், கடந்த 1ஆம் தேதி நிலவரப்படி 405 விமானிகளுக்கு பற்றாக்குறை இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டிலேயே மகாராஷ்டிரா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில்தான் கொரோனா பரவல் திடீரென உச்சமடைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் புனே, நாக்பூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகண்ட் மாநிலத்தில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட மாட்டாது என அம்மாநில தலைமை செயலாளர் திரு ஓம் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். கும்பமேளா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகள் நடைபெறும் நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயம் என்றும், ஹரித்வாரில் 3 நாட்கள் தங்கியிருந்து கொரோனா தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாகவும் குறிப்பிட்டார். டெல்லி எய்ம்ஸ் பாதுகாப்பு ஊழியர்களை தாக்கிய வழக்கில் ஆம் ஆத்மி எம்எல்ஏ திரு சோம்நாத் பார்த்திக்கு டெல்லி நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கிய தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளது. தனக்கு வழங்கப்பட்ட 2 ஆண்டுகள் சிறை தண்டனையை எதிர்த்து திரு சோம்நாத் பார்த்தி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்து அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் திரு விஜயகாந்த், கும்மிடிப்பூண்டி தொகுதி தேமுதிக வேட்பாளர் திரு KM டில்லி, பொன்னேரி தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு பொன் ராஜா ஆகியோரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர். இந்திய பங்குச்சந்தைகள் இன்று காலை சரிவுடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 515 புள்ளிகள் சரிந்து 48,665 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 113 புள்ளிகள் குறைந்து 14,436 புள்ளிகளாகவும் இருந்தன. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ₹72.62 இருந்தது. தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ₹24 அதிகரித்து ஒரு சவரன் 33,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை கிராமிற்கு ₹3 அதிகரித்து சவரனுக்கு ₹24 உயர்ந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,235 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 33,880 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 37,008 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் ₹69.40க்கும், 1 கிலோ 69,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிரேசிலில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3 லட்சத்தை கடந்துள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் அதிகம் பாதிப்படைந்த நாடுகளின் பட்டியலில் பிரேசில் 2வது இடத்தில் உள்ளது. உருமாற்றமடைந்த கொரோனா தாக்கம், தடுப்பூசி பணிகளில் மந்தம், போதிய சுகாதார தட்டுப்பாடுகள் இல்லாதது உள்ளிட்ட காரணங்களினால் பிரேசிலில் கொரோனா தாக்கம் மீண்டும் அதிகரித்துள்ளது. ஒட்டுமொத்த கொரோனா பாதிப்பில் 2வது இடத்தில் இருந்தாலும் பிரேசிலில் தான் அதிகப்படியான தினசரி தொற்று அதிகமாக உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில்
90,000க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. 2,200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பிரேசிலில் இதுவரை கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3 லட்சத்தை கடந்துள்ளதால் பிரதமர் பொல்சனரோவிற்கு அழுத்தம் அதிகரித்துள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.